நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறையில். இன்றைக்கி உங்களுக்கு சப்பாத்தி, தோசை, அப்புறம் ரைஸ் இந்த மாதிரியான எல்லா வெரைட்டியான ஃபுட்ஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுற டூனா ஸ்டிர் ஃப்ரை தான் எப்படி பண்ணுறேன்னு பண்ணி காமிக்க போகிறேன். இது ஒரு செமி கிரேவி. டூனா இப்போ எல்லாம் அமேசான்லேயே கிடைக்கிது. டூனானா வேறு ஒன்றும் இல்லை, எலும்பையெல்லாம் எடுத்துட்டு வெறும் மீனை ஒரு டின்னில் போட்டு வச்சுருப்பாங்க, அதுதான் டூனா. இதில் எண்ணெய், சில டின்னில் எண்ணெய் சேர்த்துருப்பாங்க, சில டின்னில் எண்ணெய் இல்லாமல் இருக்கும். நான் வாங்கின டின்னில் ஆயில் இருக்குது. ஒரு பேன் எடுத்துக்கலாம், இதில் உள்ள எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்ப எண்ணெய் அதில் சேர்த்துறாதீங்க, இல்லாட்டினா அது வெடிக்க ஆரம்பிச்சிடும், தண்ணியும் மிக்ஸ் ஆகி. கொஞ்சமாக அந்த ஆயிலும் கொஞ்சமாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயிலும் உள்ளே சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் சைஸான 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி கிடைக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பையும் உள்ளே சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக கீறி வச்சிருக்கிற 3 பச்சை மிளகாயும் உள்ளே சேர்த்துடலாம். இதை சேர்த்து ஒரு 10 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு தக்காளியை பொடியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். ஒரு தக்காளிக்கு மேலே சேர்க்க வேணாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இனி தேவையான மசாலாஸ் உள்ளே சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்து இது நல்லா வதக்குங்க. லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்மளோட டூனாவை உள்ளே சேர்த்துடலாம். டூனா சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும். நான் இன்னைக்கு 2 டின் டூனா சேர்த்துருக்கேன், அதனால 1.5 டின் தண்ணி உள்ளே சேர்த்து அதையும் உள்ளே ஆட் பண்ணி வதக்கிடலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். டூனா நல்லா குக்காகி கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், டூனா குக் ஆயிடுச்சு. நீங்கள் ரைஸ்க்கு தொட்டுக்கணும்னா இதே ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். நான் ஒரு 2 நிமிஷம்க்கு அப்புறம் பாருங்கள், இந்த ஸ்டேஜ் எனக்கு ஓகேவாக இருந்துச்சு சப்பாத்திக்கு. கடைசியாக மல்லித்தலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தலை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் கொதிக்கக்கூடாது ரொம்ப நேரத்துக்கு. அப்படியே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட டூனா ரெசிபி. இதையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம சேனலோட நிறை குறை எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் சொல்லலாம். நான் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிடுவேன். இன்னொரு சூப்பரான வீடியோவுடன் சந்திப்போம். டாடா.